ஏன்னா கழுதைத்தான் நாம் தேடுறோம், ஆண்டவரை தேடுவதில்லை. நீ ஆண்டவரை தேடினால் ನೀ ಕಂಡಡಿವ ನೋಡಿ. ಹಣ ಇದೆ, ನನ್ನ ಹತ್ರ ಇಲ್ಲ. ಒಡವೆ ಇದೆ, ನನ್ನ ಹತ್ರ ಇಲ್ಲ. ಬೇರೆ ಎಲ್ಲರ ಹತ್ರ ಇದೆ, ನನ್ನ ಹತ್ರ ಇಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ನಾವು ವಸ್ತುಗಳನ್ನು ಹುಡುಕ್ತೀವಿ ಹೊರತು ಆ ವಸ್ತುಗಳಿಗೆ ಅಧಿಪತಿಯಾಗಿರುವ ದೇವರನ್ನು ನಾವು ಹುಡುಕ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾವಾಗ ಅವರನ್ನು ನಾವು ಹುಡುಕ್ತೀವೋ ಆವಾಗ ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ನಾವು ಕೇಳುವುದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು ಸಿಗುತ್ತೆ. ಇದುವರೆಗೂ ಕಾದ ಯೇಸುವಿಗೆ ಎಂದೆಂದು ಸ್ತುತಿ ಮಾಡುವೆ. ಇದುವರೆಗೂ ಕಾದ ಯೇಸುವಿಗೆ ಎಂದೆಂದು ಸ್ತುತಿ ಮಾಡುವೆ. ಸ್ತುತಿಯನ್ನ ಮಾಡುವೆ, ಸ್ತೋತ್ರವ ಹೇಳುವೆ. ಸ್ತುತಿಯನ್ನ ಮಾಡುವೆ, ಸ್ತೋತ್ರವ ಹೇಳುವೆ. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல் என்னை சுமந்து வந்தார். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல் என்னை சுமந்து வந்தார். இன்பத்திலையும் துன்பத்திலையும் போராட்டத்திலையும், இன்பத்துல நிறைய ஜனங்க இருந்தாங்க, துன்பத்துல பாதி ஜனங்க ஓட்டாங்க, போராட்டம் வரும்போது எல்லாமே ஓடிட்டாங்க. ஆனா எல்லா பாடுகளிலும் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா, நீங்களும் உயிரோடு இருக்கிறேன்னா, ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டிருக்கார். ரியாண்டல ஷாதா ரீத லாபா. ஹல்லேலூயா. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல் என்னை சுமந்து வந்தார். கைகளை தட்டி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என்னை சுமந்து கொண்டிருக்க தேவன். சந்தோஷமாக. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல் என்னை சுமந்து வந்தார். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல் என்னை சுமந்து வந்தார். தூக்கி சுமந்து வந்தார், தோளில் சுமந்து வந்தார். தூக்கி சுமந்து வந்தார், தோளில் சுமந்து வந்தார். இம்மட்டும் காத்த இயேசுவுக்கு என்றென்றும் நன்றி கூறுவே. இம்மட்டும் காத்த இயேசுவுக்கு என்றென்றும் நன்றி கூறுவே. நன்றியை நான் கூறுவேன், ஸ்தோத்திரம் சொல்லுவேன். நன்றியை நான் கூறுவேன், ஸ்தோத்திரம் சொல்லுவேன். இம்மட்டும் காத்த இயேசுவுக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். கைகளை தட்டி இம்மட்டும் காத்த தேவனுக்கு எல்லாரும் ஜோராக கைகளை தட்டுவோமா? இம்மட்டும் காத்த தேவனுக்கு ஓ ரியாண்டல ஷாகரிக்கலப்பா. இப்ப நாங்க துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய வசனத்துக்கு நம்ம கடந்து செல்லுவோம். கண்டிப்பா தேவனுடைய வசனம் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். தேவ அன்பு பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது மனுஷன் எதோ தேடுறான், எதோ தேடுறான். சும்மாவே அடிக்கடிக்கு என்ன பண்ணுறான், பாக்கெட்டை உள்ள கை விட்டு தேடுறான். அப்படி என்ன பண்ணுறான், பின்னாடி இருக்கிற பாக்கெட்லேயும் கை விட்டு தேடுறான். அப்படி இந்த முன்னாடி இருக்க பாக்கெட்லையும் தேடுறான், பின்னாடி இருக்கிற பாக்கெட்டில் தேடுறான். எல்லா பாக்கெட்டை தேடிட்டு கடைசியில் உதத்தை அவன் பிதுக்குறான். ದೇವಮುಖ ಮಕ್ಕಳೇ ನೋಡುವಾಗ ಮನುಷ್ಯ ಪಾಕೆಟನ್ನು ಹುಡುಕ್ತಾನೆ, ಮುಂದೆ ಹಿಂದೆ ಎಲ್ಲ ಕಡೆ ಹುಡುಕಿ ಆಮೇಲೆ ತನ್ನ ತುಟಿಯನ್ನು ಇದಕ್ಕೆ ಏನಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ಸೊ ಮನುಷ್ಯ ಏನೇನೋ ಹುಡುಕ್ತಾನೆ, ಹುಡುಕಲಿ. ಆದರೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿದರೆ, கர்த்தரை
தேடினால் அவன் கண்டடைவான். இன்னைக்கு கர்த்தரை நம்ம தேடாதனால்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தேடிட்டே இருக்கிறோம். தேட வேண்டியதை தேடாமல் இருக்கிறதுனால்தான் நாம் எதை தேடினாலும் அது கிடைக்கிறதில்ல. தேட வேண்டியதில் முதல் நீ தேடும்போது பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வேதத்தின் மூலமாக நாம் பார்ப்போம். தேவ அன்பு பிள்ளைகள், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் அதில் 1லிருந்து 6 வசனங்களை நான் வாசிக்கும் போது, தன் தந்தையின் கழுதை காணாமல் போனால சவுல் தேடி புறப்பட்டான். 1, 2, 3 ಓದಿ. ಬೆನ್ಯಾಮಿನ್ ಕುಲದಲ್ಲಿ ಕಿಶನ್ ಎಂಬ ಒಬ್ಬ ಐಶ್ವರ್ಯವಂತನಿದ್ದನು. ಅವನು ಚರೂನನ ಮಗನು, ಬೇಕೋತನ ಮೊಮ್ಮಗನು, ಅಬಿಯಾಸನ ಮರಿಮಗನು, ಆದ ಅಬಿಯೇಲನ ಮಗನು. ಇವನಿಗೆ ಸೌಲನೆಂಬ ಹೆಸರುಳ್ಳ ಒಬ್ಬ ಮಗನಿದ್ದನು. ಈ ಸೌಲನು ಉತ್ತಮನು, ಎಲ್ಲಾ ಇಸ್ರೇಲ್ ಅತಿ ಸುಂದರನು ಆಗಿದ್ದನು. ಜನರ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಅವನ ಹೆಗಲು ತಲೆಯು ಕಾಣುವಷ್ಟು ಉನ್ನತವಾಗಿದ್ದನು. ಒಂದು ದಿವಸ ಸೌಲನ ತಂದೆಯಾದ ಕಿಸನ ಕತ್ತೆಗಳು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋದುದರಿಂದ ಅವನು ತನ್ನ ಮಗನಾದ ಸೌಲನಿಗೆ, ನೀನೆದ್ದು ಆಳಲೊಬ್ಬನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕೆ ಹೋಗು ಎಂದು ಹೇಳಿದನು. ಅದರಂತೆ ಅವನು ಹೊರಟು ಎಫ್ರಾಯಿಂ ಪ್ರಾಂತ್ಯ, ಪರ್ವತ ಪ್ರಾಂತ್ಯ, ಸಾಲಿಷ್ ದೇಶ ಇವುಗಳಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿದರು. ಅವು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ஷாலிம், பெஞ்சமின் ಈ ಪ್ರಾಂತ್ಯಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது தேவ அன்பு பிள்ளைகளை 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அப்படியே அவன் எப்ராஹிம் மலைகளையும் ஷாலிஷ் நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல். சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பெஞ்சமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. தேவ அன்பு பிள்ளைகளை, இங்கே நீங்கள் பார்க்கும்போது கீஷ் அவன் ஐஸ்வர்யவான். அவனுக்கு மகன் ஒருத்தர் தான். அவன் பேர் சவுல். சவுல் எவ்வளோ உயரமாக இருந்தான்னா, ரொம்ப உயரமாக இருந்தான். இஸ்ரேல் ஜனங்களிலே அவன் உயரமானவன். நல்லா கவனிச்சு பாருங்க. பணக்காரனுடைய மகன். வேதம் 1ஆம் வசனம் 9:1 என்ன சொல்லுது பாருங்க. ನೋಡಿ, ಕೀಶ್ ಎಂಬ ಒಬ್ಬ ಐಶ್ವರ್ಯವಂತನಿದ್ದನು. இதில் பார்க்கும்போது ஐஸ்வர்யவான், தமிழில் பார்க்கும்போது பராக்கிரமசாலி. துட்டு இருக்கட்டும், பலன் இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன், ஆனால் கடவுள் இருக்கிறாரா? ஸோ பணம் தேவை தான், பலனும் தேவை தான். ஆனால் அந்த பணத்தையும் பலனை கொடுக்குற தேவன் இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை தேடிக்கொண்டே இருக்கணும். இப்போ பாருங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கண்டென்ட் என்ன எடுத்துக்கணும்னா, கழுதை ஒன்று காணாமல் போகுது. கழுதை காணாமல் போனதுனால இவங்க முதல்ல வீடெல்லாம் தேடி இருப்பாங்க. அப்புறமா அந்த கழுதை எங்கெங்கே போகுது அதெல்லாம் கூட தேடி இருப்பாங்க. இப்போ அந்த கழுதை கிடைக்கல, குறிப்பிட்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வரல. இப்போ இந்த கழுதையை தேடி தூரமெல்லாம் தேடுறாங்க. கழுதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தில் யூதர்கள் எல்லாம் கழுதையெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பணக்காரனுக்கு ஒரு சிம்பல். அது கழுதை நிறைய வேலை செய்யும். அப்போ அந்த கழுதையை என்ன பண்ணுறாங்க, இந்த கீஷ் என்றவர் தன் மகனாக இருக்கிற சவுலை அழைத்து சொல்கிறாரு, நீங்கள் போய் கழுதையை தேடுங்க. மகனே, என் செல்ல குழந்தைய போய் தேடா. கழுதை வேலை செய்தா அது நல்லமாக இருந்தது. இப்போ கழுதை வேலை செய்தால் நீங்கள்லாம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆகவே ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு நீ என்ன பண்ணு, நீ கழுதையை தேடு அப்படின்போது வேலைக்காரனை கூட்டி கொண்டு சாப்பாடுங்கள்லாம் அந்த காலத்தில் புலி சாதன்ற மாதிரி இல்லையா, கட்டு சோறுங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போ என்ன தேடுறாங்க, பொண்ணை தேடல, தங்கத்தை தேடல, கழுதையை தேடுறாங்க. இப்போ கழுதையை தேடி அவங்க போகிறாங்க. கழுதை தேடி போகும்போது அங்கே தேட வேண்டிய கழுதை, தேடி கொண்டிருந்த கழுதை அவங்களுக்கு கிடைக்கல. ಅವರು ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾರೆ.
ಕತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಕಡೆ ಹುಡುಕ್ತಾರೆ, ಊರು ಊರು. ನೋಡುವಾಗ ನಾಲ್ಕನೇ ವಚನವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. 1 ಸಾಮುವೇಲ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ ಓದಿ. ಅದರಂತೆ ಅವನು ಹೊರಟು ಎಫ್ರಾಯಿಂ ಪರ್ವತ ಪ್ರಾಂತ್ಯ ஷாலிஷ் தேச இவಗಳಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿದರು. பாருங்க, அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் ஷாலிஷ் நாட்டையும் கடந்து போனான், அங்கே அவைகளை காணவில்லை. சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பெஞ்சமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அப்போ கழுதை தேடி போனாங்க, கழுதை காணவில்லை. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை, கழுதை இருக்கிறது ஆனா காணவில்லை. சொல்லுங்க, கழுதை இருக்கிறது ஆனா காணவில்லை. புரிஞ்சுங்களா? பணம் இருக்கிறது ஆனா என்கிட்ட இல்லை. புரிஞ்சுங்களா? அவங்ககிட்ட இருக்கிறது ஆனா என்கிட்ட இல்லை. தங்கம் இருக்கிறது அவங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லை. ஏன்னா கழுதைத்தான் நம்ம தேடுறோம், ஆண்டவரை தேடுவதில்லை. நீ ಆಂಡವರ தேடினால் ನೀ ಕಂಡಡಿವ. ನೋಡಿ, ಹಣ ಇದೆ, ನನ್ನ ಹತ್ರ ಇಲ್ಲ. ಒಡವೆ ಇದೆ, ನನ್ನ ಹತ್ರ ಇಲ್ಲ. ಬೇರೆ ಎಲ್ಲರ ಹತ್ರ ಇದೆ, ನನ್ನ ಹತ್ರ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ವಸ್ತುಗಳನ್ನು ಹುಡುಕ್ತೀವಿ ಹೊರತು ಆ ವಸ್ತುಗಳಿಗೆ ಅಧಿಪತಿಯಾಗಿರುವ ದೇವರನ್ನು ನಾವು ಹುಡುಕ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾವಾಗ ಅವರನ್ನು ನಾವು ಹುಡುಕ್ತೀವೋ ಆವಾಗ ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ನಾವು ಕೇಳುವುದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು ಸಿಗುತ್ತೆ. ಇದುವರೆಗೂ ಕಾದ ಯೇಸುವಿಗೆ ಎಂದೆಂದು ಸ್ತುತಿ ಮಾಡುವೆ. ಇದುವರೆಗೂ ಕಾದ ಯೇಸುವಿಗೆ ಎಂದೆಂದು ಸ್ತುತಿ ಮಾಡುವೆ. ಸ್ತುತಿಯನ್ನ ಮಾಡುವೆ, ಸ್ತೋತ್ರವ ಹೇಳುವೆ. ಸ್ತುತಿಯನ್ನ ಮಾಡುವೆ, ಸ್ತೋತ್ರವ ಹೇಳುವೆ. கழுதைக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. 5 அறிவு இருக்கிற கழுதைய 6 அறிவு இருக்கிற மனுஷனால தேட முடியல. புரிஞ்சுங்களா? ನೋಡಿ, ಈ ಕತ್ತೆಗೆ ಜ್ಞಾನ ಕಡಿಮೆ ಅಂತ ಇರ್ಬೋದು, ಮನುಷ್ಯನಿಗೆ ಜ್ಞಾನ ಜಾಸ್ತಿ. ಆದರೆ ಕತ್ತೆಯನ್ನು ಮನುಷ್ಯನು ಹುಡುಕಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. ಊರೂರು ಹೋಗ್ತಾನೆ, ಆದ್ರೂ ಸಿಗಲಿಲ್ಲ. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಅಷ್ಟೇ, ನಾವು ಮಾಡುವ ಎಲ್ಲ ಪ್ರಯತ್ನ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ವಿಫಲವಾಗುತ್ತೆ. ನಿಮ್ಮ ಪ್ರಯತ್ನ ಸಫಲವಾಗಬೇಕಂದ್ರೆ ನೀವು ಯಾರನ್ನು ಹುಡುಕಬೇಕು? ಮೊದಲನೇದಾಗಿ தேவரನ್ನು ಹುಡುಕಬೇಕು. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடிப்பான். உலகத்தில் நீ முதல் தேட வேண்டியது மொபைல் அல்ல, அப்பாவை. காலையில் ஏஞ்ச உடனே பைபிள் எல்லாம் போச்சு, இப்போ மொபைல் தான் தலைமாட்டில். தூக்கம் வந்தாலும் மொபைல் போயிட்டே இருக்கும், இவங்க தூங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் ஆண்டவரை தேடினால், ஆண்டவரை தேடி அந்த ವಾರ್ತೆகளை ಸ್ವಂತಮಾಕಿಕೊಳ್ಳನು. ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದುವ ಪಾಠಗಳು ಅದನ್ನು ನೀವು ಸೆಳೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಎಕ್ಸಾಮ್ ಬರೀಲಿಕ್ಕಾಗತ್ತೆ. ಸುಮ್ಮನೆ ಓದ್ಬಿಟ್ರೆ ಎಕ್ಸಾಮ್ ಬರೆಯೋಕ್ಕಾಗಲ್ಲ. ನೀ படிக்கிற பாடத்தை நீ இழுத்துக்கொண்டு நினைவில் வைத்துக்கொண்டால் நீ ಎಕ್ಸಾಮ್ எழுத முடியும். ಸೊ ನೀವು ಓದ್ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಅದೇ ರೀತಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅದು ನನಗೆ ದೇವರು ಮಾತನಾಡೋದನ್ನು ಸೆಳೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಆ ವೇದದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನೀನು ಬಾಧ್ಯನಾಗ್ತೀಯ. ಕೈಯಲ್ಲಿ ತಟ್ಟಿ. ಎಸ್, ನನ್ನ ದೇವನ ಸ್ವರ ಕೇಳಿ ಓಡೋಡಿ ನಾ ಬರುವೆ. ನನ್ನ ದೇವನ ಸ್ವರ ಕೇಳಿ ಓಡೋಡಿ ನಾ ಬರುವೆ. ಕೈಗಳ தட்டனவே. ನೋಡಿ, அப்போ பாருங்க, 5வது வசனத்தை வாசிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 சாமுவேல் 9:5. 1 Samuel chapter 9 verse 5.
ಕಡೆಗೆ ಅವರು ಚೂಪ್ ದೇಶಕ್ಕೆ ಬಂದಾಗ ಅವನು ತನ್ನ ಆಳಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗೋಣ ನಡಿ, ನಮ್ಮ ತಂದೆಯು ಈಗ ಕತ್ತೆಗಳ ಚಿಂತೆ ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಚಿಂತೆಯಲ್ಲಿದ್ದಾನೋ ಅನ್ನಲು ಆ ಆಳು, ಇಗೋ ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಗೌರವಸ್ಥನಾದ ಒಬ್ಬ ದೇವ ಮನುಷ್ಯನಿರುತ್ತಾನೆ, ಅವನು ನುಡಿಯುವುದೆಲ್ಲವೂ ನೆರವೇರುತ್ತದೆ, ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗೋಣ, ಒಂದು ವೇಳೆ ಅವನು ನಾವು ಹೋಗತಕ್ಕ ಮಾರ್ಗವನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಸಾನು ಎಂದನು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಸೊ 6ನೇ ವಚನ அது ஆயிட்டல்ல. ஸோ 5 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதையின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு அவர் தெரிவிப்பார் என்றார். ஸோ தேவ அன்பு பிள்ளைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சவுல் கழுதையை தேடினா ஆண்டவரை தேடல, கழுதையை தேடினா ஆண்டவர் தேடல. இன்னைக்கு கூட நீங்கள் வேலையை தேடுறீங்க, பொருளை தேடுறீங்க, உலகத்தில் எதோ தேடுறீங்க, ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடுவதில்லை. ஆண்டவரை தேடினா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உனக்கு தேவையெல்லாம் உன் வீட்டுக்கே வரும். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. எந்த தேவனின் குரலை கேட்டு ஓடோடி நான் வருவேன், எந்த தேவனின் குரலை கேட்டு ஓடோடி நான் வருவேன். கர்த்தரின் இல்லத்திலே இன்றும் வாழ்ந்திடுவே, கர்த்தரின் இல்லத்திலே இன்றும் மகிழ்வே. ஓகே, இம்மட்டும் ಕಾக்கிறவர் ಇಲ್ಲಿ ನೋಡಿ. ಹಿಂಗೆ பார்க்கும்போது ನೋಡಿ ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹುಡುಕಿದ್ರು, ಕತ್ತೆ ಸಿಗ್ಲಿಲ್ಲ. ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಪಾಪ, ನಮ್ಮ ಅಪ್ಪನಿಗೆ ಕತ್ತೆ ಮೇಲಿರೋ ಚಿಂತೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು, ಮಗ ಎಲ್ಲೋ ಹೋದ, ನೀನು ಎಲ್ಲೋ ಹೋದ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಮೇಲೆ ಚಿಂತೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಪಾಪ ದುಃಖದಲ್ಲಿರ್ತಾರೆ. ಬಾರೋ ಹೋಗೋಣ. ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡದೆ ನಾವು ಹಿಂತಿರುಗಿ ಹೋದರೆ ಯಾವ ಮುಖ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗೋದು? தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்போ பாருங்க, இங்கே சவுல் என்ன சொல்கிறான்? உயரமாக இருக்கிறான், நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கான், ஒரு கழுதையை தேட முடியல. இப்போ அவன் என்ன சொல்கிறான் வேலைக்காரனுக்கு, ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டேன்டா, கழுதை கிடைக்கல. இப்போ எங்கள் அப்பாவுக்கு கழுது மேலே இருக்க கவலை போயிட்டு நம்ம மேலே கவலை வந்திருக்கோம், வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னும் போது, அப்போ பாருங்க வேலைக்காரன் சொல்கிறான், இந்த ஊரில் ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறான், அவன்கிட்ட நம்ம போவோம், அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும், அவர்கிட்ட நம்ம போவோம், அவர்கிட்ட நம்ம போன உடனே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் சொல்லிட்டு அவரே சொல்லிடுவார் அப்படின்னு ஒரு வேலைக்காரனுக்கு தெரிஞ்ச விஷயம் சவுலுக்கு தெரியல. என்றைக்குமே அழகாக இருக்கிறவங்க, உயரமாக இருக்கவங்க கடவுள் பட்டியெல்லாம் தேட மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களதே உலகத்தில் இருப்பாங்க. நீ பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி, நீ பலவானாக இருந்தாலும் சரி, அது ஒன்றுக்கும் உதவாது. யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் கிடைக்காததெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டி. எந்த தேவனின் குரலை கேட்டு ஓடோடி நான் வருவேன், எந்த தேவனின் குரலை கேட்டு ஓடோடி நான் வருவேன். கர்த்தரின் இல்லத்திலே என்று வாழ்ந்திடுவே. கைகளை தட்டி எல்லாம் ஒரு கைகளை தட்டுவோமா? இப்ப பாருங்க, அங்க போலானவன வா போலான்னு சொல்லல அவன். அதற்கு பாருங்க, அவன் இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய குமாரன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நம்
போக வேண்டிய தம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல், இங்கே தான் புரிஞ்சு பாருங்க, அப்போது ಸೌಲ್ 7ನೇದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಅದಕ್ಕೆ ಸೌಲನು, ನಾವು ಅವನ ಬಳಿಗೆ ಹೋಗಬೇಕಾದರೆ ಏನಾದರೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು, ನಾವು ತಂದಿದ್ದ ಆಹಾರ ಸಾಮಗ್ರಿಗಳು ಮುಗಿದು ಹೋಯಿತು, ಆ ದೇವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡತಕ್ಕ ಕಾಣಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಇಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ದೇವ ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಕೈ ಬೀಸ್ಕೊಂಡು ಹೆಂಗೆ ಹೋಗೋದು ನೋಡ್ದ. ಸೈತಾನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ದೇವ ಮನುಷ್ಯನ ನೋಡುವ ಹಂಬಲ ಇಲ್ದಂತೆ ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ. ದುಡ್ಡಿರುವಾಗ, ಊಟ ಇರುವಾಗ ಹುಡುಕಿದ್ರೆ ಅವ್ರನ್ನ ದೇವ ಮನುಷ್ಯನ ಹುಡುಕಿಲ್ಲ. ಊರೆಲ್ಲ ಹುಡುಕಿ ಎಲ್ಲ ಕಳ್ಕೊಂಬಿಟ್ರು. ಒಂದೇ ಒಂದು ದಾರಿ, ದೇವರೇ ಗತಿ. ಇವಾಗ ದೇವ್ರ ಹತ್ರ ಬರಲಿಕ್ಕೆ ಏನು ಹೇಳ್ತಾನೆ, ಏನೋ ಇವಾಗ ಕೋಟಿ ಕೋಟಿ ಕೊಟ್ಟಂಗೆ ಅವನು. ಮೊದಲೇ ದೇವ್ರಿಗೇನು ಕೋಟಿ ಕೋಟಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಹಂಗೆ ಹೇಳೋದು. ತನಗಂದ್ರೆ ಏನು ಬೇಕಾದ್ರೂ ತಗೊಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಇವಾಗ ಆಲೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂದರೆ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಒಂದಮ್ಮ ಹಂಗೆ ಹೇಳಿದ್ರು, ಅಯ್ಯ ನನಗೆ ತುಂಬ ದಿನದ ಈ ರೋಗ ಇದೆಯಾ, ನಿಮ್ಮ ಟಿ ವಿಯಲ್ಲಿ ನಾನು ನೋಡ್ದಯ್ಯ, ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆಲ್ಲ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾರಯ್ಯ, ನನಗಾಗಿ ನೀವು ಫೋನಲ್ಲೇ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಯ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಎಣ್ಣೆ ಅಭಿಷೇಕ ಬರೋದಿಲ್ವಾ, ನಮ್ಮ ಟೈಮ್ ಇಲ್ಲಯ್ಯ. ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋದ್ರಿ ಅದಕ್ಕೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಗೆ, ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಅಲ್ಲಿಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿದ್ದೀನಯ್ಯ, ಆದ್ರೂ ಸರಿಯಾಗಿಲ್ಲಯ್ಯ, ನೀವು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಯ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸರ್ ನಾನು ಹೇಳಿದೆ, ಪ್ರೇಯರ್ ನಾ ಮಾಡ್ತೀನಿ, ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಸಕ್ತಿ ಇದ್ದವರು ಬೆಂಗಳೂರಲ್ಲೇ ಇದ್ದೀರಲ್ಲ, ನೀವು ಯಾಕೆ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ ಆ ಮಾತು ಅಮ್ಮನಿಗೆ ಕೇಳ್ಬಿಟ್ಟು, ಸರಿಯ ಖಂಡಿತ ಬರ್ತೀನಿ ಅಂತ ಬಂದರು. ಬಂದು ಎಣ್ಣೆ ಅಭಿಷೇಕ ಬಂದು ಆ ಎಣ್ಣೆನ ಈಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಹಚ್ಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ, ಇಷ್ಟು ದಿನ ನಾನು ಊರೆಲ್ಲ ಹೋಗಿದ್ದೆ, ಹೋಗಲಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬಂದು ಈ ಎಣ್ಣೆ ಹಚ್ಕೊಂಡ್ಮೇಲೆ ನನ್ನ ಚರ್ಮದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ರೀತಿಯಾದ ಕೊರತೆಗಳು ನೀಗೋಯ್ತು. ಯಾವಾಗ ನೀನು ದೇವ್ರ ಹತ್ರ ಬರ್ತೀಯೋ ನಿನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ. எப்ப ஆண்டவருக்கு முதல் ஸ்தானத்தை நீ கொடுக்குறியோ அப்போ உன் டைம் வேஸ்ட் ஆகாது. நீ கையிட்டு செய்யற எல்லா காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. டியூட்ரானமி 15ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ பாருங்க. உபாகமம் 15:10 இப்படியாக சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன், ನೀನು ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡುವ ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವೆ. ಸರಿ, ಈಗ ನಾವು ಇದಕ್ಕೆ ಬರೋಣ. அப்போது சவுல் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. காணிக்கை என்னால கடவுள் தானே, கடவுள் ஊழியக்காரனுக்கு எதுக்கு அப்படின்னு சில ஜனங்கள்லாம் ட்ரோல் பண்ணுறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வேதத்தில் இருக்குது, ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொண்டு போகணும்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவர்கிட்ட நம்ம எப்படி போவோம், கைவீசி நம்ம போகிறது சரியில்லையே அப்படின்னு சவுல் சொல்கிறான். அப்போ என்கிட்ட கூட பணம் இல்லை, வா அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்ல வேலைக்காரன் சொல்கிறான். இப்போ வேலைக்காரன் சவுலுக்கு முதலாளியாக மாறுறான். என்கிட்ட ஒரு வெள்ளி பணம் இருக்கிறது, என்கிட்ட ஒரு வெள்ளி காயின் இருக்குது, வா நம்ம போகலாம், அதை கொடுத்து நம்ம ஜெபித்து கொள்ளலாம். ஸோ இவங்க அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது எங்கே போகிறாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசியை தேடி போகிறாங்க. போகும்போது பாருங்க, ஒரு அம்மா கிட்ட கேட்குறாங்க, சீக்கிரம் போங்க, ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கிடைக்கிறது கஷ்டம், அவர் இருப்பார், சீக்கிரம் போங்க. மறுபடியும் அந்த அம்மா கிட்ட இருந்து கேட்டு இன்னொரு எடுத்துகிட்டு போய், இங்கே இந்த மாதிரி இவர் சாமுவேல் எங்கன்னு கேட்குறாங்க. சாமுவேல்கிட்டே கேட்குற மாதிரி ஆண்டவர் பண்ணுறாரு பாருங்க, நான் தான் அந்த சாமுவேல். அவர் சொல்கிறாரு, நீங்கள் தேடுற சாமுவேல் நான் தான், நீங்கள் இன்னைக்கு ராத்திரி இங்கிருந்து நாளைக்கு நீங்கள் போங்க. நீங்கள் வேற ஊரெல்லாம் சுற்றி சுற்றி பாருங்க எப்படி ஆகிட்டு இருக்கு, நான் களைப்பாயிட்டோம், ஊரெல்லாம் சுற்றி சுற்றி கழுத போயிடுச்சுன்னு வந்தாங்க, நீங்கள் ஒரு நைட்டு வர தங்கன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் எங்கே தங்குறது, நாங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் கவலைப்படாதீங்க. கழுதை தேடித்தான் என்கிட்ட வந்தீங்கல்ல, கழுதை எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கும். பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட ஆலயத்துக்கு வரும்போது, ஆண்டவருடைய காரியத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஆக வேண்டிய எல்லா காரியத்தையும் தேவன் செய்வார். கைகளை தட்டுங்க. இந்த தேவனின் குரலை கேட்டு ஓடோடி நான் வருவேன். இந்த தேவனின் குரலை கேட்டு ஓடோடி நான் வருவேன். கர்த்தரின் இல்லத்திலே என்றும் வாழ்வேன். கர்த்தரின் இல்லத்திலே என்றும் வாழ்ந்திருப்பேன். இப்ப பாருங்க, ஒரே சந்தோஷம் சொல்றாரு இவரு இல்லையா? நீங்க இங்க வந்துட்டீங்க இல்லையா, உங்க கழுதை அங்க போயிடுச்சு. எப்ப நீ இங்க வரியோ அப்போ உனக்கு ஆசீர்வாதம் அங்க வரும். எப்ப நீ ஆண்டவருக்கு போடுறியோ உன் அக்கௌண்ட்ல அவர் போடுவார். எப்ப நீ ஜெபிக்கிறிய ஆண்டவர்கிட்ட அப்போ ஜெபத்துக்கு எல்லாம் என்ன பதிலும் அவர் கொடுப்பார். கைகளை தட்டுங்க. யோசித்து பாருங்களேன். எஸ், இருக்கிற எல்லாம் பணம் போயிடுச்சு. ஆனா கடைசி ஒரு பணம் அவங்களுக்கு கழுதையும் சகலத்தையும் கொண்டு வந்தது. அது மாத்திரம் இல்ல, அபிஷேகத்தை கொண்டு வருகிறது. நீ விதைக்கிற விதை உன் வாழ்க்கையில இருக்கிற தரித்திரங்கள் நீங்கும். நீ விதைக்கிற விதை ஆண்டவரை தேடும் போது உன் வாழ்க்கையில இருக்க எல்லா போராட்டங்கள் நீங்கும். நீ ஆண்டவரை தேடி வரும்போது ஆசீர்வாதம் உன் மேல வந்து அது நிலைக்கும். உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க. அப்ப பாருங்க, நீ இந்த நைட்டு நீ தங்கணும். இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க போறீங்களோ, நான் சொல்றேன் உங்க பிரச்சனை நீங்கும். எப்போ அண்ணால் வருஷம் வருஷம் என்ன பண்ணா, அவ வந்து மலை மேல இருக்க ஆலயத்துக்கு போனா. ஆனா ஜெபிக்கல அவ. ஆனா ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள போனா. அப்பதான் அறிக்கை செய்யும்போது அவ சாபங்கள் நீங்கியது. நீங்க எப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க வர்றீங்களோ உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் நீங்கும். எதுவுமே காணாம போகாது. எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒண்ணு மேல ஒண்ணு அடிஷனல் ஆயிட்டே இருக்கும். கைகளை தட்டுங்க. இப்ப பாருங்க, அங்க அவன் தங்குறான். தங்கின உடனே நைட்ல ப்ரேயர் பண்ண நல்ல ஸ்பெஷல் சாப்பாடு, லேம் இல்லையா, நல்ல ஆட்டு தொடைகள் அவனுக்கு பரிமாறப்பட்டது. நைட்டெல்லாம் ப்ரேயர்ல இருந்தான். காலையில் எழுந்திருச்சு அவனுக்கு சாமல் என்ன பண்றாரு, தலையில அவனை கொண்டு போய் எண்ணெய் ஊற்றி அபிஷேகத்தால நிரப்புறார். அபிஷேகத்தால் நிரப்பும் போது பாருங்க, அவன் ஆண்டவரை தேடி வந்தான். கழுதையை தேடி போனவன் கழுதை கிடைக்கல. ஆண்டவரை தேடி கழுதைக்காக வந்தான். ஆனா இந்த கழுதைய அவர் ஆசீர்வதிக்கிறார். யாரோ ஆசீர்வதிக்கிறார்? சவுல் என்றவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு உயரமா இருந்தான், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். ராஜாவாக. நீங்களும் ஆண்டவரை தேடி வரும்போது, ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவருக்காக நீங்க விதைக்கும் போது, உங்க எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் உன்னை ராஜாத்தியாக, ராஜாவாக, உங்க சந்ததியை உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார். கையில தட்டுங்க. எஸ் எஸ் எஸ். God bless you. Praise the Lord. Hallelujah. அந்த அபிஷேகத்தை நம்ம பார்த்துருவோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ಆ ಹಾಳು ಮುಂದೆ ಹೋದಾಗ ಸಾಮುವೇಲನು ಎಣ್ಣೆ ಕುಪ್ಪಿಯಿಂದ ಅವನ ತಲೆ ಮೇಲೆ ತೈಲವನ್ನು ಹೊಯ್ದು ಅವನನ್ನು ಮುದ್ದಿಟ್ಟು ಅವನಿಗೆ ಯೆಹೋವನು ತನ್ನ ಸ್ವಸ್ಥದ ಮೇಲೆ ಪ್ರಭುವನ್ನಾಗಿರಿಸ್ಕೋಸ್ಕರ ನಿಜವಾಗಿ ನಿನ್ನ ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾನೆ. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவன் அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறான்.
நான் தமிழில் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10:1. அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய என்ன பண்றாரு, சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிடுறான். இப்போ சவுலை ராஜாவாக மாற்றியது எதுன்னா கழுதை தான். தாவீதை ராஜாவாக மாற்றியது எதுன்னா ஆடு தான். அப்ப யோசித்து பாருங்க, இந்த கழுதையை தேடுறதுக்கு காரணம்னா அப்பாவுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சான். இங்க 2 பாயிண்ட் நான் சொல்றேன். அப்பாவுடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படிஞ்சான். 2வது கீழ்ப்படிதல் சவுல் செய்தது, அந்த வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். 3வது வார்த்தை அந்த தீர்க்கதரிசியின் சாமுவேலின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். அவன் கீழ்ப்படுகிறான் தேவ அன்பு பிள்ளைகளை. ஆனா 3வது கீழ்ப்படுதல் என்ன ஆகுது, அவனுக்கு வெற்றியை தருகிறது. 1வது கீழ்ப்படுதல் தேட வைக்கிறது. 2வது கீழ்ப்படுதல் அவன் தேவனுடைய பிள்ளை கிட்ட வர வைக்கிறது. நம்முடைய பலத்தினால் தேடினா ஒன்றும் இல்லை. 2வது கீழ்ப்படுதல் ஆண்டவரை தேடினா தான் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு வருகிறது. அப்போ 3வது கீழ்ப்படுதல் என்னன்னா, அந்த சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நைட் தங்கணும்னு. தங்குறான். அவன் தங்கினால அவன் தலை மேல அபிஷேகம் இறங்கியது. உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஆண்டவரை தேடாவிட்டா வாழ்நாள் முழுவதும் வேண்டாததெல்லாம் தேடின்னு தரணும். அங்க போன வேலைக்கு இங்க போனோம், அங்க போன இங்க போன எங்க போனாலும் என் வாழ்க்கையில ஜெயமே இல்லை அப்படின்னு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், அதிகாலையில ஆண்டவரை நீங்க தேடலன்னு. அப்போ அதிகாலையில ஆண்டவரை தேடினால் என்ன நடக்கும்? யோபு புஸ்தகத்துல பார்க்கும்போது யோபு அதிகாலையில ஆண்டவரை தேடினான். அதிகாலையில அவன் ஆண்டவரை தேடினதுனால அவன் அந்த என்னது ஊத் பிரதேசத்துக்கு அவன் என்ன பண்ணா, பெரிய செல்வந்தனாக ஆண்டவர் மாத்தினார். தேவ அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நீயும் நானும் ஆண்டவரை தேடுகிற ஒரு பிள்ளையாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கும்போது உங்க வாழ்க்கை மாறும். எவ்வளோ பேர் பாருங்க, ஆரம்பத்தில் இந்த இதில் இப்போ பார்த்து கொண்டிருக்கேன், எங்கள் சபைக்கு கொண்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரம்பத்தில் ஆலயத்துக்கு நீங்கள் ஓடி ஓடி வந்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இந்த நிலைமைக்கு வந்தீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு யோசிக்கிறீங்க. யோசிக்கிறதுனால எல்லாமே எழுந்து போகிறீங்க. எப்பவுமே ஒரு காரியத்துக்கு மட்டும் நீங்கள் யோசிக்க கூடாது. ஆண்டவர் காரியத்துக்கு வருவதும் ஜெபிப்பதுக்கும் கொடுப்பதுக்கும் நீங்க யோசிக்க கூடாது. 3 காரியத்தை நம்ம பார்க்கும்போது அப்பா பேச்சை கேட்டான், வேலைக்காரனுடைய பேச்சை கேட்டான். ஆனா சாமுவேல் பேச்சு கேட்கும்போது தான் எல்லா ஆசீர்வாதமும் ஆக்டிவேட் ஆனது. உலகத்துல இருக்கிற பேச்சுங்கெல்லாம் கேட்டா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காது. ஆனா சாமுவேலுடைய வார்த்தை, ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்கும்போது அவன் வாழ்க்கையில எல்லாமே ஆக்டிவேட் ஆனது. காரணம், கர்த்தர் அந்த சாமுவேலோடு பேசி ஹல்லேலூயா அந்த சவுலை ராஜாவாக மாற்றுகிறார். கைகளை தட்டுவோமா? தகப்பனை விதைக்கிற ராஜா என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் சொல்லுவோமா? Come on, sow your seed. God going to multiply your seed. கலக்கமே இல்லை, தயக்கமே இல்லை, எந்த நாயன் இருக்கையிலே. தயக்கமே இல்லை, கலக்கமே இல்லை, எந்த நாயன் இருக்கையிலே. பசும்பல் மேய்ச்சலிலே என்னை போஷிப்பார். பசும்பல் மேய்ச்சலிலே என்னை போஷிப்பார். இம்மட்டும் காத்த இயேசுவுக்கு என்றும் நன்றி கூறு.
சொல்ல 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 இம்மட்டும் காத்த என் தேவன் இன்னைக்கு பல பிரச்சனைகள் கூட நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை சுமந்து இருக்கிறார். துதித்து பாருங்க, தரித்திரம் போக ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கும். இப்பொழுது இப்பொழுது ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக விதைக்கிற ஒரு நேரம். ஆண்டவர் விதைப்போமா? உங்களை லிஃப்ட் அப் பண்ணுகிறார் ஆண்டவர். He is going to lift up you. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல் என்னை சுமந்து வந்தார். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல் என்னை சுமந்து வந்தார். தூக்கி சுமந்து வந்தார், தோளில் சுமந்து வந்தார். தூக்கி சுமந்து வந்தார், தோளில் சுமந்து வந்தார். இம்மட்டும் காத்த இயேசுவுக்கு என்றென்றும் நன்றி கூறுவே. இம்மட்டும் காத்த இயேசுவுக்கு என்றென்றும் நன்றி கூறுவே. நன்றியை நான் கூறுவேன், ஸ்தோத்திரம் சொல்லுவேன். நன்றியை நான் கூறுவேன், ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அப்பா, யார் யார் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் கட்டுகள் நீங்கட்டும் தகப்பனே. எல்லாம் தகப்பனே வர வேண்டிய தகப்பனே எல்லாம் ஆசீர்வாதங்கள் தடையின்றி வரட்டும். வர வேண்டிய பணங்கள், ஸ்டக் ஆயிருக்க பணங்களை இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்ணுகிறோம் தகப்பனே. அப்பா, இவர்கள் வருவதாக ராஜா. இதே மாசத்துல ராஜா, இதே அற்புதங்கள் நடக்கட்டும். வரப்போகிற நாட்களில் பெரிய காரியங்கள் நடக்கட்டும் தகப்பனே. எங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும். உம்மை தேடி வருகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் ராஜா. எங்களை நீங்க ஆசீர்வதிங்க ತಗಪ್ಪನೆ. ಒಮ್ಮೆ ನಾವು ತೇಡಿ ಬಂದಿರ್ಕೋ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ನಾವು ಭಾಗ್ಯವಂತರು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ನೋಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಸ್ವಾಮಿ ಬರಬೇಕಾದ ಹಣ ಬರುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡಿ ರಾಜ. ಎಲ್ಲ ತಡೆಗಳು ನೀಗಲಿ, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಅಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆಯಲಿ. ಫೀಸ್ ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಇರುವರು ಅಪ್ಪ ನನ್ನ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ಕೆಲಸ ಇಲ್ಲದೆ ಇರುವವರು ಎಲ್ಲ ಕೆಲಸ ಸಿಗಲಿ ರಾಜ. ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲಿ ನನ್ನ ಸ್ವಾಮಿ. ಏನೆಲ್ಲ ಶದ ರೀತಲ್ಲಪ್ಪ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಸ್ವಾಮಿ ಅಪರಾಜ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲೇಬೇಕೆಂದು, ಇವರಿಗಿರುವ ಎಲ್ಲ ಹೋರಾಟಗಳು ನೀಗಲೇಬೇಕೆಂದು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ರಾಜ ಬೇಡುವೆ. ಯಾವ್ದ್ಯಾವ್ದನ್ನು ಹುಡುಕ್ತೀರಾ ನೀವು? ಹುಡುಕಬೇಕಾಗಿರೋದು ಒಂದೇ ಒಂದು, ದೇವರನ್ನು. ಅವರನ್ನು ನೀವು ಸರಿಯಾಗಿ ಹುಡುಕಿದ್ರೆ ಅವ್ರು ಇಲ್ಲಿರ್ತಾರೆ. ಅವ್ರು ಇಲ್ಲಿದ್ರೆ ನೀವು ಲೋಕವನ್ನು ಹುಡುಕ್ಬೇಕಾ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಯೇಸು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದಾಗ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. ಎಲ್ಲರನ್ನು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಕೈಗೊಪ್ಪಿಸಿಕೊಡುವೆ. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನ್ನ ತಂದೆಯೇ ಅಪ್ಪ, ಇವರೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಬಲಪಡಿಸು. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಬೇಡುವೆ. ಆಮೆನ್.